ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் ரிட்லி ஸ்காட்டோட டேரக்ஷனில் வந்த கிளாடியேட்டர் 2. இது ஒரு தாறுமாறான ஹிஸ்டாரிக்கல் வார் மூவி. முதல் பாகத்தோட ஹீரோவான மேக்ஸிமஸ் ஒரு படத்தை போய் வந்திருப்பான். ரோம சாம்ராஜ்யத்துக்காக அவன் வாழ்க்கை அர்ப்பணிச்சிருப்பான். ஆனால் அப்படிப்பட்ட ஹீரோட ஃபேமிலியை ரோம் அரசரை கொண்டிருப்பான். தன் மனைவி மகன் சாவுக்காக பழி வாங்குறதுக்காக நம்ம ஹீரோ ரோம் அரசரை கொண்டிருப்பான். இதுக்கப்புறம் ரோம் சாம்ராஜ்யத்துக்கு என்னதான் ஆச்சு? நம்ம ஹீரோவான மேக்ஸிமஸ்க்கு பிறந்த பையன் யார்? இதுக்கப்புறம் அந்த கதை நடந்த அடுத்த சம்பவங்கள் என்ன? இதை பற்றிலாம் சொல்ல ஒரு படம் தான் கிளாடியேட்டர் 2. கிளாடியேட்டரோட முதல் பாகம் மிகப்பெரிய ஹிட்டு. பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஹிட்டான மட்டும் இல்லாமல் 5 ஆஸ்கர் வாங்கி கொடுத்துச்சு. அந்தளவுக்கு ஒரு தாரமான படம் தான் கிளாடியேட்டர் ஃபர்ஸ்ட் பார்ட். கிட்டத்தட்ட 24 வருஷம் கழிச்சு அந்த படத்தோட பார்ட் வந்திருக்கு. இந்த படத்தோட டேரக்டருமே ரிட்லி ஸ்காட் தான். மனுஷனுக்கு இப்போதைக்கு வயசு 87. இந்த வயசில் தாறுமாற படம் இருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இன்கேஸ் உங்களை யாராவது கிளாடியேட்டரோட ஃபர்ஸ்ட் படம் பார்க்கலன்னா அதை பற்றி நம்ம சொல்ல பண்ணியிருக்கோம். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு அப்போ வீடியோ பாருங்கள். அப்போலாம் இந்த கதை நல்லாவே உங்களுக்கு புரியும். சரி, இப்போ வாங்க கிளாடியேட்டர் 2ங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டமே 16 வருஷம் கழிச்சு. அதாவது கிளாடியேட்டர் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் மார்க்கஸ் ஆர்லியஸ்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் ரோம் சாம்ராஜ்யத்தோட அரசராக இருந்திருப்பாரு. அவர் இருந்த வரைக்குமே ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட பையனான கமடிஸ் ஆட்சிக்கு வந்தான். அதுக்கப்புறம் ரோமோட கனவே மறக்கப்பட்டுருச்சு. முழுக்க முழுக்க ரோம் இருந்து ஊழலுக்குன்னு ஆட்சி ஆரம்பிச்சிருச்சு. இப்போதைக்கு ரோமோட அரசர்களா 2 இரட்டை பிரிவுகள் இருக்காங்க. ஒருத்தன் பேர் கெட்டா, இன்னொருத்தன் பேர் கரகுலா. 2 பேர் முட்டா பீஸு மாட்டு பீஸு. 2த்துக்கு சுயருன்னு கிடையாது. பைத்தியகார்த்தனமா இப்போதைக்கு ரோம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ண அப்படியே நார்த் ஆப்பிரிக்காவில் இருக்கிற நுமடேங்கிற பதவி அமைக்கிறாங்க. அதுக்கு ஒருத்தன் தான் நம்ம ஹீரோவான ஹோனோ. அதாவது கிளாடியேட்டரோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஹீரோனா லூசியில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பையனா லூசிஸ்னு ஒரு பையன் இருப்பான். இப்போ அந்த பையன் வளர்ந்து ஹனாங்கிற பேரில் இருக்கான். இவனுக்கு அரச பதவி மேலேயோ இது மாதிரி ஆசை கிடையாது. அவன் மட்டும் தனியாக அவன் மனைவி வாழ்ந்துட்டு இருக்கான். இவனுக்கு ஆடே கல்யாணமாகி அரசாட்டும் ஒய்ஃப் இருக்கா. 2 பேரும் அவங்க ஊரில் விவசாயம் பண்ணிக்கிட்டு ஆடு மாடு வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்போதான் கரெக்டாக அந்த ஊரில் ஒரு போர் வருது. பார்த்தா ரோம் சாம்ராஜ்யம் இவங்க நாட்டை போர் சுற்றி வந்திருக்கும். இவங்க நாட்டை கைப்பற்று வந்திருக்கும். இதை பார்த்து லூசிஸ் செம்மையாக கடுப்பாது. சொல்லப்போனால் சின்ன வயசுலேருந்து ரோமில் ஒரு கோவம் இருக்கும். இப்போ படம் எடுத்து வந்தோடனே ஆள் செம்மையாக கடுப்பாயிருவான். தன் மனைவி எல்லாத்தையும் கூப்பிட்டு போருக்கு தயாராவான். பார்த்தா அப்போதைக்கு ரோமோட பட தளபதியாக அக்கேசியஸ்னு ஒருத்தர் இருப்பார். இவர் தான் மொத்த ரோம் படைகளுமே தலைமை தாங்கி நும்மடி மேலே போதுக்கு வந்திருப்பார். பார்த்தா கப்பலில் எக்கச்சக்கமான ரோம் வீரர்கள் இருப்பாங்க. நும்மடி வீரர்களுக்கு ரோம் வீரர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் ஆரம்பிக்குது. 2 பக்கம் மாற்றி மாற்றி நெருப்பு அந்த விடுறது அம்புகள் விட்டுறதுன்னு சொல்லிட்டு நிறைய கொலைகள் போயிட்டே இருக்கு. ஒரு இடத்துல ரோம் வீரர்கள் நும்மடியாக்குள்ள வந்துடுறாங்க. எல்லா வீரர்களும் தாக்கி அவங்க படையெடுத்து போயிட்டே இருக்காங்க. அப்போதான் ஹீரோட மனைவியான அர்சாட் ஒரு அம்பெடுத்து ஒரு வீரரை கொண்டுருவாங்க. இதை பார்த்து அக்கேசி செம்ம கடுப்பாயிரும். ஒரு வீரோட பார்த்து ஆணை இறப்ப அவன் அம்பெடுத்து விட்டு எறிவான். பார்த்தா அம்பு நெஞ்சில் சொருகி அரிசாட் அங்கே இறந்து போயிடுவா. இதை பார்க்க லூசியஸ்க்கு என்ன செய்ய தெரில. அவன் போட்டு சன்னாய் நிற்கிறப்ப பின்னாடி ஒரு வீட்டு அடிச்சிருவான். பார்த்து அவ்வளோ பெரிய கோட்டையிலேருந்து அவன் கடலுக்கு விழுந்துருவான். அப்படியே பிளாங்க் அவுட் ஆகி கனவுக்குள்ளே போயிடுவான். பார்த்தா இப்போதைக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஒரு மனைவி அரிசாட் இறந்து போயிட்டா. சில தேவதர்கள் வந்து படகுல அவளுங்க கூட்டி போகிறாங்க. இதை பார்க்க லூசிஸ் என்ன செய்ய தெரில. தன் மனைவி இறந்து போட நினச்சி ஓன் எழுதிட்டு இருக்காரு. இப்போ கண்ணு முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ கடலில் இருப்பான். இவங்க நாட்டோட நிறைய பேர்கள் இறந்து போய் கடலை பணமாக மதிப்பாங்க. அதில் ஒரு பணமாக அரசாட்டு இருப்பா. இதை பார்க்க லூசிஸ் என்ன தெரில. அழுது தன் மனைவி பார்த்து புலம்புவான். பார்த்து இப்போதைக்கு நிம்மதியாக அவங்களோட கட்டுப்பாடு வந்துருச்சு. மொத்த ரோம் வீரர்களும் நம்மளோட கைப்பற்றுட்டாங்க. பார்த்து இறந்து போன வீரர்களோட எண்ணிக்கை மட்டுமே 1000 கணக்கில் இருக்கும். எல்லா பணத்தையும் மொத்தமாக போட்டு அந்த பணத்தில் இருப்பாங்க. இறந்து போன வீரர்களோட குடும்பம்லாம் தேஞ்சம் எழுதிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அக்கேசிஸுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். இவர் தான் போர் தொடுத்து வந்து படைத்தளபதியே. ஆனால் இதில் இவ்வளோ மக்கள் சாவுக்கு நம்ம ஒரு காரணம் ஆயிட்டோம்ல. இந்த ஒரு குற்றம்னு அவருக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். மனசு கேட்க முடியாமல் அவர் கூட கிளம்பி போயிடுவார். பார்த்தா இப்போதைக்கு முன்னாடியாக ரோமோட கட்டுப்பாடு வந்துருச்சு. இவ்வளோ நாள் இங்கேருந்து வீரர்கள்லாம் போர்க்கள கைதிகளாட்டாங்க. எல்லாருமே கைது பண்ணி அடிமை சிம்பிளாக வச்சு அடிமையில் அங்கே கூட்டி போயிட்டுருக்காங்க. அதில் ஒருத்தர நம்ம ஹீரோ இருக்கான். இந்த போரை பார்த்து அவன் செம கோமா இருக்கும். முக்கியமாக அக்கசிஸ் மேலே. ஏன்னா அவன் தான் தன் மனைவியை கொண்டது. இதுக்கு அவனை பழி வாங்கி தரணும். மொத்த சாம்ராஜ்யம் நான் கைப்பற்றுவேன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அவனுக்கு கோவம் இருக்கும். இப்போ எல்லாரும் படகுல போயிட்டே இருக்கிறப்ப இவங்க கூட இன்னொருத்தர் இருப்பார். சொல்லப்போனால் அவர் தான் நம்ம ஹீரோக்கு அப்பா மாதிரி. சின்ன வயசுல நிறைய வாட்டி அவர் கூட பார்த்துட்டாரு. பார்த்து இப்போதைக்கு இந்த போரில் அவர் கை உடஞ்சி போயிருக்கோம். இவன் போய் கட்டு போட்டு இருக்கிறப்ப இங்கே பார் லூசியஸ், நீ என்னை பற்றி கவலைப்படாத. நான் எப்படியும் கூடிய சீக்கிரம் சாக தான் போகிறேன். நீ என்னை பற்றி கவலைப்படாத. நீ உன்னை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லி அவர் போட்டு அமைதியாக இருப்பார். இதை பார்க்க லூசியஸ் என்ன செய்ய தெரில. அப்போ தான் அவன் பல விஷயம் நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா சின்ன வயசில் லூசியஸ் ஒரு அரசவாசம் இருந்திருப்பான். அவன் மட்டும் ஒரு ஊரில் பசங்களோட விளாண்டுட்டு இருந்திருப்பான். அப்போ சடனாக அந்த இடத்துக்கு சில வீரர்கள் வந்திருப்பாங்க. இதை பார்த்து பயந்து போனவங்க, லூசியஸ் நீ இதுக்கும் நீங்கள் இருக்காத, உன்னை பார்த்தவங்க கொண்டாலும் கொண்டு வாங்க, நீ பாட்டு யாருக்கு தெரியல இடத்துக்கு போன்னு சொல்லிட்டு அவன் அங்கே அனுப்பி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் லூசியஸ் அங்கே இருந்து நார்த் ஆஃப்ரிக்கா வந்திருப்பான். சின்ன வயசுல இருந்து அவன் அங்கேயே வளர்ந்துருப்பான். இவனுக்கு ஒரு அப்பா சொந்தத்தில் இருந்தவர் தான் அந்த ஆள். இப்போலாம் நினச்சி பார்க்குறப்ப லூசியஸ் ஒரு மாதிரி இருக்கும். பார்த்து இப்போதைக்கு கடமையில் எல்லாருமே ரோம் தான் போயிட்டுருக்காங்க.
பார்த்து ரோம்லேயே ஆஸ்டன் ஒரு துறைமுகம் இருக்குது, எல்லாருமே கப்பலில் ஒரு அடிமையில் போயிட்டுருக்காங்க. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் அகசியஸை காமிப்பாங்க. பார்த்து இப்போதைக்கு அவன் நம்முடைய கைப்பற்றிட்டால இல்லை அரசரை பார்க்கறதுக்காக போயிட்டுருப்பான். பார்த்த நாட்டு மக்கள் அகேசியஸ் வர இருப்பாங்க. இப்போதைக்கு ரோமோட ஆசர்களான கெட்டாவோ கரிகளாக அவரை பாராட்டுவாங்க. அகேசியஸை கூப்பிட்டு, அகேசியஸ் நீங்கள் நம்ம நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வச்சு பண்ணியிருக்கீங்க, இதுக்காக உங்களுக்கு ஒரு சரி அரச பதவி தரதா இருக்கும். பெருசாக வாழ்கிறதுக்கு இப்போதைக்கு அரசர் இல்லாமல் இருக்காங்க. நீங்கள் தான் அரசராக்குன்னு சொல்கிறப்ப அகேசியஸுக்கு அதெல்லாம் பிடிக்கவே. ஏன்னா அவருக்கு போர்னு போய் நிறைய மக்கள் சாவர பார்க்குறாரா, அதெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக ஃபேமிலியோட இருக்கணும், இதாக இருக்கா சார். இல்லை அரசர்களை பார்த்து, சாரி அரசரே என்னால் அது முடியாது, எனக்கு கொஞ்சம் நாளைக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுது, நான் என் மனைவியோடு இருக்குன்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அவங்க கோவம் வருது. இங்கே பாரு அகேசியஸ், நாங்கள் சொல்கிற சைடு தான் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஓய்வெல்லாம் கிடையாது, வேணா இப்போதைக்கு போங்க, உங்களை பாராட்டுற விதமாக ஒரு கிளாடியேட்டர் போட்டு நடக்க போகுது, இப்போதைக்கு நீங்கள் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அகேசியஸ் பேசுகிறத கேட்க மாட்டாங்க. இதை பார்த்து அவருக்கு ஒரு கோவம் வந்துட்டே தான் இருக்கும். கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ வைப்பாங்க. பார்த்து இப்போதைக்கு நம்ம ஹீரோ ஒரு அடிமையாக இருப்பான். இவனை அங்கேருந்து கூப்பிட்டு கிளாடியேட்டருக்கான ஒரு ட்ரைனிங் ஏரியா இருக்கும், அந்த இடத்துக்கு போங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹெட்டா மேக்னஸ் இருப்பான். இவன் வந்து ரோமோட மென்டார், ரோம் நாட்டுக்கு தேவையான அடிமைகள் சப்ளை பண்ணுறது, ஆயுதம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இவன் தான் பண்ணிட்டு இருப்பான். இவனுக்கு கீழே தான் இந்த கிளாடியேட்டருக்கான பயிற்சி தான் போயிட்டு இருக்கோம். நிறைய அடிமைகளை கொண்டு வந்து யார் நல்லா தெம்பா இருக்கா, எந்த அடிமோ தலை சார்ந்த கிளாடியேட்டராக மாற முடியும், இதுக்கான ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம். பார்த்து இந்த பயிற்சிக்காக ஒரு பஃபனை கொண்டு வராங்க. அது பார்த்தா நாயும் குரங்கு சேர்ந்த மாதிரி இருக்கு, ரொம்ப ஆக்ரோஷமாக மனுஷனுக்கு கடிக்கிற மாதிரி இருக்கு. இவங்களோட சேர்ந்து அந்த அடிமையில் சண்டை விட்டு இருப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ கூடவே ஒரு கருப்பு நாள் இருந்தார்ல, அவர் அந்த பஃபனை கடிக்க ஆரம்பிச்சிடும். கழுத்தில் கடிக்கிறப்ப இது பார்த்து லூசி செம்ம கடுப்பாயிரும். பார்த்து குரங்குகளை இவங்களோட அடிக்க ஆரம்பிப்பான். அவன் கையில் இருக்கிற சங்கடியெல்லாம் வச்சு குரங்கோட கழுத்தை நிற்க ஆரம்பிப்பான். தென் குரங்க இவன் கடிச்சு சுப்பிட்டு இருப்பான். இதை பார்த்து மேக்னஸ்க்கு செம்ம ஆச்சரியமாயிரும். யார் அவன் குரங்கெல்லாம் மனுஷனை கடிச்சு கொள்ளுன்னு பார்த்தா இவன் குறைய கடிக்கிறானே, இவன் செம்மன் அடிமையாக இருக்கான், இவன் யாருன்னு பார்த்தீங்க. நைட் ஒன்று கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோ கூப்பிட்டு வருவாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓ நீ குரங்கு மட்டும் அடிப்பியா, எங்கே மனுஷன் அடிச்சு விட வைப்போம், இவன் வந்து என்கிட்ட ஒரு பெஸ்ட் வீரர், இவன் அடிச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மொட்டையாக இருக்குவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோக்கு அந்த மொட்டைக்கு சண்டை ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங் அந்த மொட்டை நம்ம ஹீரோ போட்டு புலம்பு வந்துட்டு இருப்பான். இதை பார்த்து மேக்னஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இவன் குரங்கிட்ட நல்லா சண்டை போட்டானே, இப்போ நான் அடிவாங்க பார்க்குறப்ப நம்ம ஹீரோ போட்டு புலந்து கட்டிடுவான். மொட்டையை போட்டு அடி நடிக்கிறப்ப போதும் நீ ஒரு சிறந்த வீரனாக இருக்க, இதுக்கப்புறம் நீ தான் எனக்கு கிளாடியேட்டர், நீ எங்கேருந்து வரேன்னு கேட்டால் அது எதுக்கு உங்களுக்கு, அடிமை பார்த்து உங்களுக்கு தெரிய போகுது, நீங்கள் எங்களை வச்சு வேலை வாங்க போகிறீங்க, அதெல்லாம் தேவைன்னு சொல்கிறப்ப ஓ இந்தளவு கோவம் இருக்கா, உன் கண்ணில் பார்க்குறப்ப ஒரு வெறி இருக்கே, சரி சொல்லு நீ எதுக்கு இந்தளவு கோவத்தில் இருக்க, உனக்கு யாராவது பழி வாங்கணுமா கேட்குறப்ப ஆமாம் மொத்த ரோம் சாம்ராஜ்யத்துமே பழி வாங்கணும், அதுலேயும் முக்கியமாக படத்தில் போய் அகேசியஸ் அவன் வந்து மனைவியை கொண்டவன், அவனை கையால் துடி கொள்ளுன்னு சொல்கிறப்ப இது பார்த்துட்டு சிரிப்பு தான் வருது. ஓ நீ அந்தளவுக்கு அவனால் பாதிக்கப்பட்டிருக்க, சரி நீ நானும் டீலிங் போட்டுக்கோ, நீ ஒரு கிளாடியேட்டரா நான் சொல்கிறலாம் செய்யு, நிறைய போட்டிகளில் ஜெயிச்சு எனக்கு ஒரு நல்ல பேர் கூட, அதுக்கப்புறம் நான் அகேசியஸ் கூட சண்டை போட வைக்கிறேன், கண்டிப்பாக நீ உன் கையால் அவன் கொள்ளலான்னு சொல்கிறப்ப இது பார்த்து நம்ம மீருக்கு ஒரு வருது. அகேசியஸ் மேலே இருக்கிற கோவத்தினால மேக்னஸ் கிட்ட ஒரு கிளாடியேட்டர் சேர்ந்துக்கிறான். கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் அகேசியஸை காமிப்பாங்க. பார்த்தா அவர் ராஜாலாம் பார்த்ததுக்கப்புறம் அவன் அறைக்கு வருவான். தன் மனைவி பார்க்கலான்னு போகிறப்ப அப்போ நமக்கு ஒரு ட்விஸ்ட்டு, அந்த மனைவி யாருன்னு பார்த்தா லுசல்லா, அதாவது கிளாடியேட்டரோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இவங்க ஹீரோ வந்திருப்பாங்க, மேக்ஸிமஸோடைய ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் வந்திருப்பாங்க. அது போல் நம்ம ஹீரோ லூசிஸ் இருக்கால அவனோட அம்மா இவங்க தான். பார்த்து இப்போதைக்கு லூசிஸ் அவங்க அம்மா புரிஞ்சிருக்காங்க, பையன் எங்கே இருக்காங்க கூட இவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இப்போதைக்கு அகேசியஸ்க்கு மனைவியாக ரூமில் இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு அகேசியஸை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவர் கூப்பிட்டு வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தா அகேசியஸ் ரொம்ப சோகமாக இருப்பார். அப்போது அகேசியஸ் அவனுக்கு இருக்கிற கோவம் சொல்லுவான். சொல்லப்போனால் இவனுக்குமே ரோமில் ஒரு மிகப்பெரிய கோவம் இருக்குது. சொல்லப்போனால் இவன் தான் மேக்ஸிமஸோட சீடன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த ஹீரோக்கு கீழே ட்ரைனிங் எடுத்திருப்பான். ஆனால் இப்போதைக்கு ரோம் சாம்ராஜ்யம் ரொம்ப மோசமாக இருக்குது. போய் அந்த சாம்ராஜ்யத்துக்கு ஒரு படத்தில் வேலை பார்த்துருக்கால, இது பார்த்தோன்னு கோவம் வருது. இப்போ இருக்கிற அரசர்களை வீழ்த்தாகணும், இதுக்கு ஒரு படை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அகேசியஸ் கோவத்தில் இருப்பான். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோன் லூசியஸ் காமிப்பாங்க. அவன் மேக்னஸோட சேர்ந்து கிளாடியேட்டர் ஃபைட்டுக்காக போயிட்டு இருப்பான். பார்த்தா அந்த ரோம்லேயே செனட்டர் ஒருத்தர் இருப்பார். இவர் ரொம்ப கரெக்டான ஒருத்தர், கேம்லையும் ரொம்ப பிடிக்கும், ஏதோ பெட் வச்சா போதும், அதுக்கு என்னென்ன பண்ணுவார். இப்போதைக்கு மேக்னஸ் இருந்தாலும் ஒரு பெட் வச்சுக்கோங்க. பார்த்தா மேக்னஸ் கிட்ட கிளாடியேட்டர் நம்ம ஹீரோ இருக்கான். அது மாதிரி செனட்டர் கிட்டேயுமே ஒரு கிளாடியேட்டர் இருக்கான். ரெண்டு பேத்துக்கு சண்டை வச்சு 1000 பொற்காசுல பெட்டை வைப்பாங்க. இதை பார்த்து செனட்டருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். ஏன்னா கண்டிப்பாக இல்லை ஜெயிப்பு நம்பிட்டு இருப்பாரு. பார்த்தா அவளோட கிளாடியேட்டருக்கும் நம்ம சண்டை ஆரம்பிக்குது. அதை பார்க்கறதுக்கு ரோமோட பேரஸ் வந்துருப்பாங்க. ரெண்டு பேர் உட்காந்து ஜாலியாக இந்த ஃபைட்டை பார்த்துருப்பாங்க. பார்த்தா அந்த ஃபைட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ரெண்டு பேரும் மாற்றி ஒருத்தர் வந்து காட்டுன்னு வச்சுக்கோங்க, வெறும் கைகள் அடிச்சுட்டு இருக்கணும். போப்பா ரைட்டாக போட்டு அடிச்சுட்டு இருக்கு, டேய் இந்தாங்க கத்தி பிடிச்சிக்கோங்க, இது எடுத்து சண்டை போடுங்கன்னு சொல்கிறப்ப மாற்றமாக சண்டையாக போயிட்டுருக்கோம். ரத்தம் தெறிக்க ஒருத்தர் அடிச்சுட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்து நம்ம கத்தி எடுத்து அந்த வைத்து ஒரே சொருக்கு, அவ்வளோதான் செனட்டரோட கிளாடியேட்டர் அங்கேயே தூத்து போயிடுவான். இதை பார்த்து அந்த அரசர்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஹீரோட்ட வந்து டேய் நீ வேலை சண்டை போறியே, நீ எந்த ஊர் சேர்ந்தவன், எங்கேருந்து வரான்னு
என்னன்னு கேட்டால் நம்ம எதுவும் பேசாமல் இருப்பான். இதை பார்த்து கேட்டால் செம கோமாயிரும். இவன் மேக்னஸ் என்னைய அழைச்சிருக்க, இவ எதுக்கு பேசாமல் இருக்கன்னு கேட்டால், அரசரே அவள் வேற நாட்டை சேர்ந்தவன், நம்ம பேசுகிற மொழி உனக்கு புரியாது, அதனால தான் பேசாமல் இருக்குன்னு சொல்கிறப்ப இவர் அங்கேருந்து போகிறா இருப்பார். அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு கவிதை சொல்லுவான். இங்கே பாரு, எப்போவுமே நரகத்தோட கதவுகள் திறந்தே தான் இருக்கும், நைட்டு பகல்னு பார்க்காம எல்லா நேரம் ஓப்பனாக தான் இருக்கும். அந்த நரகத்துக்கு போகிறங்கிறது ஈஸியான வழி தான், ஆனால் நரகத்துட்டு வெளியே வரதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று, அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலும் அங்கேருந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கவிதை சொல்லுவானா. இதை பார்த்து அவருக்கு கஷ்டமாக இருக்கு. மேக்னஸ் அரசரை பார்த்து, அரசரே இது ஒரு வெறிகளோட கவிதை, நீங்கள் எது பெருசாக சொல்கிறப்ப அரசருக்கு நம்ம ரொம்ப பிடிச்சி போச்சு. ஹே இவர் சிறந்த கிளாடியேட்டராக இருக்கான், கண்டிப்பாக இவனாச்சும் ஒரு கிளாடியேட்டர் சண்டையை பார்த்தே ஆகணும், அதுக்கான போட்டி ஏற்பாடுங்க சொல்லிட்டு அரசாங்கம் கிளம்பி போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அம்மாட்டு குளிக்க போவான். அப்போ மேக்னஸ் நம்ம ஹீரோ பார்க்க வருவார். டேய் நீ ஒரு கவிதை சொன்னில, இது ரோமோட ஒரு மிகப்பெரிய பழங்காலத்து கவிதை, இதோட உனக்கு தெரியும், நீ எந்த ஊரில் வந்துருன்னு கேட்டால் உங்களுக்கு எதுக்கு தேவை, அடிமை பற்றின வரலாறு அரசனுக்கு எதுக்கு தேவை, அதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயம், நீங்கள் பாட்டு இங்கேருந்து போகலான்னு சொல்கிறப்ப மேக்னஸ் கோந்து வருது. அவருக்கு நம்ம ஹீரோ மேலே ஏதோ சந்தேகத்துட்டே இருக்குது, ஆனால் அதை பற்றி இது கேட்காம அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் அக்கசியஸ் காமிப்பாங்க. பார்த்தா அக்கசியஸ் இப்போதைக்கு ரோமில் ஒரு மிகப்பெரிய கோவத்தில் இருக்கான். ரோமை நல்ல அரசர்கள் ஆளணும், இதனால் ரோமாவில் படையெடுத்து ரோமை கைப்பற்றலான்னு இருக்காரு. இவருக்கு விசுவாசமாக 5000 வீரர்கள் இருக்காங்க, எல்லாருமே ஆஸ்திரேலியா இருக்காங்க. இவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ரோமாவில் படையெடுத்து ரோமை கைப்பற்ற வைப்பு இருக்குது, ஆனால் அதுக்கான கட்டண நேரம் வரணும், இதுக்கான ஆதரவு வேணும்னு சொல்லிட்டு சென்டரை மீட் பண்ணுவார். பார்த்தா கிளாடியோட ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு சென்டர் இருந்திருப்பார், அவருக்கு இப்போதுக்கு வயசாக இருந்திருக்கும். இவங்க எல்லோரும் சேர்ந்து ரோமுக்கு ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் இந்த பக்கம் மேக்னஸ் காமிப்பாங்க. பார்த்தா மேக்னஸ் கிட்ட பெட்டு கட்டி ஒரு சென்டர் ஊற்றி போயிருப்பாள். அவங்ககிட்ட இப்போதைக்கு சுத்தமாக காசே இல்லை, சும்மா பேச்சுக்கு 6 ஆள் பெட்டு கட்டியிருப்பான், ஆனால் அவங்ககிட்ட காசே இல்லை. காசு இல்லைன்னு புலம்புறப்ப மேக்னஸ் ஒரு கோரிக்கை வைப்பார். இங்கே பாருங்கள், எனக்கு நீங்கள் அந்த பெட்டுக்கான காசு தர தேவையில்ல, ஆனால் ரோமில் என்ன நடந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்ல, அதை என்கிட்ட சொன்னால் மட்டும் போதும்னு சொல்கிறப்ப அந்த சென்டர் சேர்ந்து சொல்லிடுறான். பார்த்து அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய கிளாடியேட்டர் போட்டு ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ வச்சு ஒரு கிளாடியேட்டர் போட்டு ஆரம்பிக்கலாம் இருப்பாங்களே, அதுக்காக நம்ம ஹீரோவை வண்டியில் கூட்டி போவாங்க. பார்த்தா மொத்த ரோம் மக்களுமே அந்த கொலசமைக்கு வெளியே இருப்பாங்க. பார்த்த எல்லா மக்களுமே வறுமையால் வாடி போய் பசி பட்டினியில் இருப்பாங்க. இது அடிமைகள்கிட்ட வந்து, ஐயா ஏதாவது சாப்பாடு இருக்கா, எங்களுக்கு சாப்பாடு தாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் கெஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த அரசர்களுக்கு கீழே ரோம் மக்களோட வாழ்க்கை இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ அந்த கொலசமைக்குள்ளே போகிறப்ப ஒரு நாஸ்டாலஜியான ஃபீல் அடிக்குது. ஏன்னா சின்ன பண்ண அந்தப்ப இங்கே தான் ஃபைட்லாம் பார்த்துருப்பான். நம்ம ஹீரோட மேக்ஸிமஸ் இங்கே தான் மாசான போட்டிருப்பாரு. அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்போ அந்த கொலசைமில் இருக்கிற ஒரு போட பார்ப்பான். பார்த்து யார் யாரெல்லாம் கிளாடியேட்டர் வச்சிருக்காங்களோ அவனோட பேர்களாக இருக்கும். அதில் ஒரு பேர் மட்டும் அடிச்சுட்டு பக்கத்தில் கமோடிஸ்னு போட்டிருக்கோம். அந்த கமோடிஸ்ங்கிற பேரை பார்த்தோன்னே எனக்கு கோவம் வருது. ஏன்னா அந்த கமோடிய சாரி என்னோட மாமா தானே, அவர் மேலே ஒரு செம்ம கோவம் இருக்கும். அதனால தான் அதை பார்த்து கோப்பிட்டு இருப்பான். பார்த்து இப்போதைக்கு அந்த கிளாடியேட்டர் போட்டு ஆரம்பிக்குது. அதை பார்க்கறதுக்கு அந்த 2 அரசர்களும் அப்புறம் அகேசியஸ் வந்துருப்பான். அகேசியஸோட மனைவியான லுசிலா அங்கே இருப்பா. இது போல் நம்ம மேக்னஸ் மற்ற செனட்டரில் இருப்பாங்க. பார்த்தா போட்டி ஆரம்பிக்குது. எல்லா ஊரில் வந்திருப்பாங்க. போட்டி என்னன்னா, அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய காண்டாமிருகம் இருக்குது, அது கூடவே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போர் வீரர் இருக்கான். 2 பேர் தோக்கடிக்கிறது தான் அங்கே கிளாடியேட்டர் வேலை. பார்த்தா எல்லா கிளாடியேட்டர் வீரர்களும் சேர்ந்து சண்டை தயாராக இருப்பாங்க. அந்த காண்டாமிருகம் பக்கத்தில் வரப்ப நம்ம மற்றவங்கள சொல்லுவேன், இங்கே பாருங்கள் யாரும் அந்த காண்டாமிருகம் பக்கத்தில் இருக்காதீங்க, அது வந்து பயந்து ஓடுங்கன்னு சொல்கிறப்ப ஒருத்தனுக்கு கோவம் வருது. ஏன்டா பயந்தவருக்கு நான் என்ன கொலையாடா, நான் சண்டை தான் போடுன்னு சொல்லிட்டு ஒருத்தனோட தன்னோட சண்டைக்கு போவேன். பார்த்தா அந்த காண்டாமிருகத்து மேலக்கிறவன் ஒரு கயிறு எடுத்துட்டு வருவான். அதில் கால் மாட்டிக்கிட்டு காண்டாமிருகம் முட்டு தூக்கிறோம். அவ்வளோதான், அந்த வாய்ப்பசங்க சாப்பிட்டு அங்கேயும் முடிஞ்சு போச்சு. இப்போ தான் அங்கே இருக்கிறவங்க நம்ம ஹீரோ வச்சு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ மாதம் சண்டை போட ஆரம்பிப்பான். தான் கிட்ட இருக்கிற கத்தி எடுத்து மண்ணில் குத்தி கையால் மண்ணை கிளறுவான். இந்த சீனு பார்க்கறதுக்கு செம மாசாக இருக்கும். ஏன்னா அது கிளாடியேட்டர் ஒன்னோட ஒரு ஐகானிக் சீனு. எப்போலாம் நம்ம ஹீரோட மேக்ஸிமம் சண்டைக்கு போகிறாரோ அப்போ இதே மேனேஜ் பண்ணுவார். தான் கத்தி எடுத்து மண்ணில் குத்தி மண்ணை அப்படி கிளறுவாரா. இதை பார்த்து லுசிலாக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அந்த மேனரிசத்தை மேக்ஸிமஸ் தான் பண்ணுவார். இந்த போய் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். பார்த்தா லூசியஸ் அந்த காண்டமிருகத்துக்கு சண்டை போடுறதா இருப்பான். அது கரெக்டாக பக்கத்தில் வரப்ப ஜஸ்ட் மிஸ்ஸில் அழகிடுவான். அது கரெக்டாக செவுத்தில் சொருகி அது அப்படியே மாட்டிக்கும். சடனாக அந்த போர் வீரன் கீழே நீங்கள் வந்து லூசியஸ்க்கு சண்டை போட்டுட்டு இருப்பான். 2 பேரும் மாற்றி மாற்றி வருத்தமாக சண்டை போட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அரசர்களை செம்ம ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்து, டேய் இது அந்த கிளாடியேட்டர் தானே, அன்றைக்கி கூட அதை கவிதை சொன்னானே, நரகத்தோட பாதைங்கிறது இன்னைக்கு திறந்தே தான் இருக்கும், அந்த நரகத்துக்குள்ளே போகிறதுங்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதுலேருந்து விடுவது ரொம்ப கஷ்டம் சொன்னானே, அது அவன் தானே சொல்கிறப்ப இந்த கவிதை கிட்ட லூசிலாக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கவிதைகளை மேக்ஸிமம் தான் சொல்லுவார். இதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப லுசிலாக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது. இங்கே ஹானான் ஒருத்தர் இருக்கால, இவர் யாரும் கிடையாது, பையன்தான் லூசியஸாக இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.
பார்த்தா சண்டை வெறுத்தனமாக போயிட்டுருக்கும்ல, அந்த போர் வீரன் நம்ம ஹீரோ தோக்கடிக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோ கொல்லான்னு பார்க்குறப்ப அரசன் கை கட்டுவான். அரசன் மேலே கை காமிச்சா ஹீரோ கொண்டுன்னு அர்த்தம், கீழே கை காமிச்சா கொல்லான்னு அர்த்தம். அதுக்கு கை கட்ட போகிறப்ப நம்ம கெஞ்சி வைப்பா, ப்ளீஸ் அவனை கொல்ல வேணாம், அவனை விட்டுருங்கன்னு சொல்கிறப்ப இவனு சொல்லி கீழே கை கட்ட போவான். ஆனால் நம்ம ஹீரோக்கு அதை பார்த்து அவமானமாக இருக்குது. அரசரே, ரோம் வீரர்கிட்ட மன்னிப்பு கேட்டு உயிர் பிடிச்சிருக்கிறத விட நான் செத்தே போயிடுவேன், எனக்கு சாவடிங்கன்னு சொல்லிட்டு ஓகே கை கட்ட சொல்லுவான். பார்த்து அரசரும் மேலே கை கட்டுவார். எங்கேயும் இந்த போர் வீரனுக்கும் நம்ம சண்டை ஆரம்பிக்குது. கத்தி எடுத்து அந்த போரின் வயிற்றில் ஒரே சொருக்கு. அவ்வளோதான், அவன் அங்கேயே மரியாசாலா. அந்த கிளாடியேட்டர் போட்டியில் நம்ம ஹீரோ தான் ஜெயிப்பான். இதை பார்த்து மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லாருமே நம்ம ஹீரோ பாராட்டு சொல்லுவாங்க, அரசர்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் வேகம் அங்கேருந்து ஓடி போய் அவர் ரூம் போவா. பார்த்தா ரூம் ஃபுல்லாக அந்த வாக்கியங்கள் இது இருக்கும். நரகத்தோட வாசலுங்கிறது எப்போ திறந்தே தான் இருக்கும். அதில் போகிறது ஈஸி, வரது ரொம்ப கஷ்டம், இது போட்டிருக்குமா. இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. கண்டிப்பாக இந்த ஹனோங்கிற பையன் தான் என் பையன், என் பையனு சாகலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்புறம் தான் கிளாடியேட்டர் ஒன்றுக்கு அப்புறம் என்னாச்சு எப்படி உங்களோட புரிஞ்சாங்க அதை பற்றி காட்டுறாங்க. பார்த்தா கிளாடியேட்டர் ஒன்றில் நம்ம ஹீரோட மேக்ஸிமம் இறந்து போயிருப்பான். அவள் இறந்ததுக்கப்புறம் ரோம் சமரத்துக்கு அரசன் யாரும் எல்லாம் வந்திருப்பாங்க. அப்போதைக்கு இருந்தது லூசியஸுக்கு இந்த சின்ன பையன் தான். கண்டிப்பாக ராஜ்யத்தை கைப்பற்றதுக்காக இவனை கொள்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. நீ சேஃபாக இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு குதிரில் அங்கே அனுப்பி வச்சிருப்பாங்க. அப்போதைக்கு லுசிலா கூட இருந்தவங்க தான் அக்கேசியஸ். அவர் அப்போதைக்கு மேக்ஸிமஸ் கிட்ட ஸ்டூடெண்டாக இருந்திருப்பாரு. அவர் தான் குதிரை ஏற்றி லூசியஸ் அங்கே அனுப்பி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் லூசியஸ் குதிரை எடுத்துகிட்டு வேற நாட்டுக்கு போயிருப்பான். பார்த்து அங்கேயுமே நிறைய பேர் வந்திருப்பாங்க. இப்படி தான் ஒவ்வொரு இடமா ட்ராவல் பண்ணி கடைசி நம்மோட போயிருந்திருப்பான். அங்கேருந்து பெருப்பு நடந்திருப்பான். ஆனால் இந்த விஷயம் லுசிலாக்கு தெரியாது. தப்பாய் எப்போ இறந்து போயிட்டான், அவனை கொண்டு நினச்சிருந்துருப்பா. ரெண்டாவதா அக்கேசியஸை கல்யாணம் பண்ணியிருப்பா. இப்போ தப்பா இவ்வளோ தெரிஞ்சவொடனே அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிரும். ஸ்ட்ரெயிட்டாக அக்கேசியஸை பார்த்து, அக்கேசியஸ் லூசிஸ்ன்னு சாகவே இல்லை, இன்றைக்கி காலையில் கிளாடியேட்டர் ஹனன் ஒருத்தந்தால அவன் தான் என் பையன் சொல்கிறப்ப இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போதைக்கு இவங்க நோக்கம் என்ன, ரோம் மறுத்து போராடுறது தான். இப்போ அவங்க பையனால் லூசிஸ் கிடைக்க போகிறான். அவனை ஜெயிலேருந்து கொண்டு வந்துட்டோம்னா அவனும் சப்போர்ட்டிவாக இருப்பான். அவனை வச்சு ரோம்க்கு சண்டை போடலான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளானில் இருப்பாங்க. இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோன் லூசிஸ் காமிப்பாங்க. பார்த்தா போட்டியில் சண்டை போட்டு உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்கும். இவனுக்கு மருத்துவராக ரவின்னு ஒருத்தர் இருப்பார். இவர் இந்தியாவில் இருக்கிற வாரணாசி சேர்ந்தவர். ஒரு காலத்தில் இவருமே ஒரு மிகப்பெரிய கிளாடியேட்டர் இருந்தார். அதில் ரிட்டையர் ஆகிட்டு இப்போ கிளாடியேட்டர் மருத்துவராக இருக்கார். இதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்குற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ரவி கிட்ட நல்லாவே பழக ஆரம்பிப்பான். இதே நேரத்தில் இந்த பக்கம் மேக்ரஸை காமிப்பாங்க. நம்ம ஹீரோ சண்டை போட்டெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு ஒரு ஆசையாகவே இருக்குது. நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு ரொம்ப சந்த மாதிரியே இருக்குது. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி லுசிலாவுக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் சடனாக காணாமல் போயிட்டான். காணாமல் போனப்போ வயசு 12 இருந்துச்சு. இப்போ 14 வருஷம் கழிச்சு. அப்போ அவனுக்கு வயசு 28. இந்நேரம் அந்த பையன் உயிரோடு இருந்திருந்தானா அவனுக்குமே ஹனோ வயசு வந்திருக்கும். ஒருவேளை ஹனோ தான் அந்த பையனாக இருப்பானோ, இந்த மாதிரி சந்தேகம் அவருக்கு வந்துட்டு இருக்கு. இதே நேரத்தில் இந்த பக்கம் லுசிலா காமிப்பாங்க. அவங்க தான் பையனை பார்க்கறதுக்காக அந்த ஜெயிலுக்கு வந்திருப்பாங்க. லூசியஸை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். லூசியஸ்க்கு நல்லாவே தெரியும் இவங்க தான் அம்மான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அம்மாவோட ஒரு கோவத்தில் இருப்பான். ஏன்னா சின்ன வயசில் விட்டுட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே இல்லை, தன்னை மறண்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் நினச்சிருப்பான். ஆனால் அவங்க இறந்து போயிட்டு இவங்க நினச்சிருப்பாங்க. அதனால் தான் பையனை பார்த்து, லூசியஸ் இது நீயாடா, எப்படா இருக்க, உனக்குன்னு ஏதாவது ஒரு குடும்பம் இருக்கான்னு கேட்டால் அவனுக்கு கோவம் வருது. நீ அம்மா தானே, எதுக்கு விட்டுட்டு போனேன், அது போய் பொண்ணை கொண்டு வேறு யாரும் கிடையாது, இப்போ புதுசாக இருக்க அக்கேசியஸ் தான், அவனை கொல்றதே என் முதல் வேலை, அவனை கொல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆள் ரொம்ப கோவத்தில் இருப்பான். இதை பார்த்து லுசிலாக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். இங்கேப்பா லூசியஸ், நீ உயிரோடு இருக்குன்னு வச்சு எனக்கு இப்போ தான் தெரியும், அதை நினச்சா ரொம்ப வருத்தப்படுறேன். சொல்லப்போனால் உங்கள் அப்பா யாருன்னா மேக்ஸிமஸ் தான். அது உனக்கு தெரியுமான்னு கேட்குறப்ப அதை பார்த்து உனக்கு கோவம் வருது. நீ என்கிட்ட பேசாத, இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு ஆள் ரொம்ப கோவத்தில் இருப்பான். அவங்களும் முடிஞ்சளவுக்கு பேசி பார்ப்பாங்க. டேய், உங்கள் அப்பா சாகிறப்ப கூட கடைசி உன்னை பார்த்தாலும் சொன்னார், உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறப்ப அவனுக்கெல்லாம் கேட்கவே பிடிக்கல, நான் அவன் மாதிரி செம்ம கோவத்தில் இருக்கேன், நீ மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லி அவங்க அம்மாவை கண்டுபிடி திட்டுவான். வேறு வழித்தர லுசிலாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இப்போ தான் நமக்கே தெரியுது லூசியஸ் மேக்ஸிமஸோட பையன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்ட்டில் லூசிலாவும் மேக்ஸிமஸ் இருக்காங்களே, 2 பேரும் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணியிருப்பாங்க. 2 பேருக்கு நடுவில் ஒரு காதல் இருந்திருக்கும். ஆனால் மேக்ஸிமஸ் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பான். அவன் லுசிலாவுமே ஒரு ஆணை கல்யாணம் பண்ணியிருப்பா. ஆனால் அவனுக்கு பார்த்தா பெண்கள் மேலே இருப்பு இருந்திருக்காது. அவன் கடைசி வரைக்குமே லுசிலாவோட ஒன்றாந்துருக்க மாட்டான். ஆனால் பார்த்து லுசிலாவுக்கு ஒரு பையன் வந்திருப்பான். அப்போயே அந்த பையன் யாருங்க சந்தேகம் இருந்திருக்கும். இப்போ தான் ரிவீல் பண்ணுறாங்க அது மேக்ஸிமஸோட பையன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்ட்லேயுமே இதில் இன்ட்ரில் இருக்கும். லூசியஸ், அவனுக்கு இப்போது 8 வயது ஆக போகிறது. என் மகனுக்கும் 8 வயதுதான். மேக்ஸிமஸுக்கு கல்யாணமாக 8 வயசில் பையன் இருந்தப்போ தான் லுசிலாக்குமே 8 வயசில் அந்த பையன் இருப்பான். அப்படி என்ன அர்த்தம், 2 பேரும் ஏதோ கட்டத்தில் ஒன்றா இருந்திருக்காங்க, அது மூலமாக பிறந்த குழந்தை. அதை கொஞ்சமாக லிங்க் பண்ணி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பார்த்தா இப்போதைக்கு நம்ம ஹீரோ அக்கேசியஸ் மேலே ஒரு கோவத்தில் இருப்பான். பார்த்து இன்னும் சில நாட்களில் அடுத்த ஒரு போட்டி ஆரம்பிக்க போகுது. பார்த்தா ஒரு மிகப்பெரிய படகு போட்டி, அதுக்கு நம்ம ட்ரெயினிங் எடுத்துகிட்டு இருப்பான். பார்த்தா அடுத்த நாள் அந்த போட்டி ஆரம்பிக்குது. பார்த்தா கொலோசியை ஃபுல்லாக தனியாக நிப்பி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ள ஃபுல்லாக சுறாக்கில் இருக்கும். 2 பக்கம் 2 போட்டு இருக்கும். 2 வீரர்களும் மாற்றி சண்டை போட்டு யார் ஜெயிக்க போகிறா, இது அந்த கொலோசி போயிட்டு. அதை
அதில் நம்ம ஹீரோ கலந்துக்குவான். மொத்த டீமையும் லீட் பண்ணி அதில் அவன் தான் ஜெயிக்கிறதா இருப்பான். பார்த்தா 2 பக்கம் ஃபைட் தாரமராக இருக்கும். நம்ம ஹீரோ போட் எடுத்து ஆப்போசிட் டீம் போட்டில் சுருக்கிடுவான். பார்த்தா அந்த போட் உடஞ்சி 2 பக்கம் சண்டை விட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இவன் நோக்கம் அது கிடையாது. இவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கேசியஸை கொண்டே ஆகணும். இதனால் அங்கே இருக்கிற அம்பு எடுத்து அக்கேசியஸை கொல்ல பார்ப்பான். ஆனால் பின்னருக்கு ஒரு தட்டி விட்டனால லைட்டாக குறி மிஸ் ஆயிரும். கிட்டத்தட்ட அரசரை கொல்ற மாதிரி போயிடும். இதை பார்த்து அரசனுக்கு வந்துருச்சு. டே எவன்டா அந்த அம்பு விட்டது அவனை பாருங்க சொல்லிட்டு அந்த ஃபைட்டு ஸ்டாப் ஆயிரும். எல்லாம் கிளாடிட்டு பிடிச்சி கொண்டு போய் டே எவன்டா அரசரை கொல்ல பார்த்தது யாரும் கேட்குறப்ப எல்லாருக்கும் நல்லாவே தெரியாது நம்ம ஹீரோ தான் பண்ணான்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருமே அந்த படி அவங்க எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் தான் அம்புட்டு எறிஞ்சேன் நான் தான் அம்புட்டு எறிஞ்சேன்னு சொல்கிறப்ப அவனுக்கு என்ன தெரில. சரி எதுவுமே பண்ணாமல் அவங்க பாட்டு வந்து கிளம்பி போயிடுவாங்க. இதே நேரத்தில் இந்த பக்கம் அக்கேசியஸி நம்ம ஹீரோ வைப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோ அவனே கொல்ல பார்த்து நினச்சி ரொம்ப அர்த்தமாக இருக்கும். ஏன்னா ஹீரோ இவங்களோட கோவத்தில் இருக்கான். சரி இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்மளே ஹீரோ இருக்கிற ஜெயிலுக்கு போய் ஹீரோவை காப்பாற்றி அவங்கள்ட்ட பேசி புரிய வைப்போம். நம்ம பக்கம் கொண்டு வந்து ரோமுக்கு போராடுவோம். ரோம் சாம்ராஜ்யத்தை கைப்பற்றுவோம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் விட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தது எல்லாத்தையுமே அங்கே ஒரு கிளவி விட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த கிளவி அப்படியே அங்கேருந்து சரண்டர் கிட்ட போட்டு கொடுத்துரும். இந்த சரண்டர் தான் மேக்னஸ் கிட்ட பெட்டு கட்டி கடனில் இருக்கல. ஆனால் மேக்னஸ் கிட்ட இந்த விஷயத்தை பார்த்து வச்சுட்றான். அவன் அப்படியே அங்கேருந்து அரசல் கிட்ட பார்த்து வச்சுட்றான். பார்த்து நைட் ஆனதுக்கப்புறம் அக்கேசியஸ் இருக்கார்ல அவர் தான் மனைவி படைகள்லாம் கூப்பிட்டு ரகசியமாக ஹீரோ காப்பா தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் முன்னாடி அரசு வீரர்கள் வந்து எல்லாரும் போட்டு தருவாங்க. அக்கேசியஸை பிடிச்சி அக்கேசியஸ் நீங்கள் நம்ம நாட்டுக்காக எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்களே நம்ம நாடு துரோகம் பண்ண பார்த்துருக்கீங்க. இது எவ்வளோ தப்பான விஷயம் தெரியுமா. இதுக்கான தண்ணி நீங்கள் அனுபவிச்சு தரணும். நீங்கள் ஒரு துரோகின்னு சொல்லி அக்கேசியஸை லூஸில் கைது பண்ணுவாங்க. இவங்க சும்மா விடாதீங்க மரண தண்டனை கொடுக்குன்னு சொல்கிறப்ப அப்போ மேக்னஸ் அங்கே தான் இருப்பார். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட சகுனி மாதிரி நல்லா கூடவே அந்த போட்டு கொடுத்து நல்லா வேற லெவலில் வேலை பண்ணுவார். அதனாலே ஒரு அந்த அரசர்களை பார்த்து அரசரே நீங்கள் எதுக்கு உங்கள் மரண தண்டனை தரீங்க. மரண தண்டனை கொடுத்தா மக்கள்கிட்ட கடவுள் மாதிரி பேசிடுவாங்க. அப்படி பண்ணாமல் கிளாடியேட்டர் போட்டு வைங்க. அந்த ஆனவங்கிற ஒருத்தர் இருக்கல அவங்க யாராவது ஒரு கொள்ள வைங்கன்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு நல்ல இடம் தோணுது. அதனால் அடுத்த நாள் ஒரு கிளாடியேட்டர் போட்டிக்கிறதா இருப்பாங்க. இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வைப்பாங்க. அவர் அவை கூட உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிட்டு இருப்பான். அப்போ தான் அங்கே இருக்கிற கிளாடியேட்டர் பேருக்குள்ள பார்ப்பான். ஒவ்வொரு வருஷமும் கிளாடியேட்டர் போட்டியில் ஜெயிச்சவங்க பேராக இருக்கும். அதில் ஒரு பேர் மட்டும் அடிச்சுட்டு கமர்ஷன் போட்டிருக்கோம். ஆக்சுவலி இந்த பேர் என்னன்னா மேக்ஸிமஸ் தான். மேக்ஸிமஸ்ங்கிற பேர் அடிச்சுட்டு தான் கமர்ஷன் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப அவனுக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது. அப்புறம் அவனை பார்த்து ஹே உனக்கு இந்த மேக்ஸிமஸ் பற்றி தெரியுமா அவருடைய கத்தி ஷீல்டெல்லாம் இங்கே தான் இருக்குது உனக்கு வேணா காட்டுறேன்னு சொல்லிட்டு தனி ரூம் கூட்டி போவார். பார்த்து அங்கே தான் மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸில் இருக்கும். அவர் யூஸ் பண்ண ஷீல்டு கத்தியில் இருக்குமா. இதெல்லாம் பார்த்து அவனுக்கு சின்ன வயசு மேக்ஸிமஸை பார்த்தால அந்த ஞாபகங்கள்லாம் கொஞ்சம் வந்துட்டே இருக்குது. பார்த்து அடுத்த நாள் ஒரு போட்டி ஆரம்பிக்குது. அதாவது அக்கேசியஸ் நாட்டுக்கு ரோமன் இருக்கார்ல இவர் கொல்றதுக்காக 5 ரோமன் வீரர்கள் இருப்பாங்க. அவங்களோட சண்டை போடுவாங்க. ஆனால் அவங்கள அக்கேசியஸ் முன்னாடி டம்மி பீஸு ஒரே நிமிஷத்தில் 5 ரூபா போட்டு தருவார். சரி இப்போ நீங்கள் ஒரு தோக்கடிச்சிட்டிங்க அடுத்த ஒரு வீரர் வரப்போறான்னு சொல்லிட்டு நம்ம லூசியஸ் இறக்கி விடுவாங்க. இதை பார்க்க லூசியஸாக கெனசே தெரில. லூசியஸ் இவங்க பையன் தான் பையன் கையால் தான் புருஷனை கொல்ல போகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப அர்த்தமாக இருக்கும். பார்த்து லூசியஸுக்கு அக்கேசியஸுக்கு சமயம் சண்டை ஆரம்பிக்குது. பார்த்து அக்கேசியஸ் பேச சண்டையை போட மாட்டார். எனக்கு நல்லாவே தெரியும் இவன் கிட்டத்தட்ட தான் பையன் மாதிரி தான். அதனால் அவங்கள்ட்ட பேசி புரிய தான் ட்ரை பண்ணார். இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு நான் அவனுக்கு வேணும் மனைவி கொல்ல இது தெரியாமல் நடந்ததுன்னு சொல்கிறப்ப அவன் கேட்க மாட்டான். மாற்றமாக சண்டை போட்டு வேலை சண்டை போயிட்டுருக்கோம். ஒரு இடத்துல அக்கேசியஸ் அவர் கத்தி கீழே போட்டுருவார். ஹீரோ கிட்ட சார் நினச்சி உனக்கு என்ன என் உயிர் தானே வேணும் உன் மனைவியை கொன்னதுக்காக நீ என்னை கொன்று நான் இப்போ சரணடைஞ்சுன்னு சொல்லிட்டு சரணடைஞ்சிடுவாரா. இதை பார்த்து அரசனுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். அவனை கொள்ளுன்னு சொல்கிறப்ப ஹீரோ கொல்ல மனசு வராது. அவனு கத்தி கீழே போட்டு அங்கேருந்து பிறந்தா தான் இருப்பான். இதை பார்த்து அரசனுக்கு செம கடுப்பாயிரும். உடனே அங்கே வீரர்கள்லாம் பார்த்து அம்பு வச்சுடுவானா எல்லா வீரர்களும் அம்பு விட்டு அக்கேசியஸ் அங்கேயே சாப்பிடுச்சிருவாங்க. இதை பார்த்து லூசியில் வருத்தப்பட்டு அங்கேயே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்து லூசியஸுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். என்னதான் அவனுக்கு அக்கேசியஸ் மேலே ஒரு மிகப்பெரிய கோவம் இருந்தாலும் அவன் ஜஸ்ட் ஒரு கருவி மாதிரி தான். எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஊழலேருந்து ரோம் நகரம் தான். இங்கே இருக்க அரசர்கள் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்காங்க. இவங்களுக்கு தான் பண்ணியான்னு சொல்லிட்டு மக்களை பார்த்து கத்த ஆரம்பிப்பான். என்ன போதுமா இப்போலாம் ஹாப்பியாக இருக்கீங்களே ரோமுக்காக போகிறான ஒருத்தர் இப்போ இறந்து போயிருக்கான் நாளைக்கு இதே மாதிரி நீங்களும் ஆவீங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து மக்களே கோந்துருது. அரசருக்கு எதிராக கூட்டு ஃபுல்லாக கோஷம் போட ஆரம்பிப்பாங்க. அக்கேசியஸை கொண்டது தப்புன்னு கத்துறப்ப இதை பார்த்து கெட்டாக கோந்து வருது. செம்ம கடுப்பாகி அவனோட ரூம்குள்ளே போயிடுவான். இதை பார்த்து மேக்னஸ்க்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ அவன் தான் அரசு புரிஞ்சு போச்சு. ஹீரோவை தான் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனோட பிளான் பண்ணிட்டு இருப்பான். இதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தா ரோம் ஃபுல்லாக போரா போயிட்டுருக்கு. மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. மிகப்பெரிய போராட்டங்கள் வர ஆரம்பிச்சு ரோமே தீப்பிடிச்சு செஞ்சுட்டு இருக்கோம். அங்கே கலவரங்கள் வந்து மக்கள் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து 2 அரசருக்கு வந்துடுது. ஆனால் இந்த 2 பேரும் மாற்றமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதை பார்க்குறது மேக்னஸ்க்கு ஒரு ஐடியா வருது. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் ரோமுக்கு அரசராக தோணிட்டு இருக்கு. இவர் 2 பேர்த்தையுமே மூட்டு ஆரம்பிச்சிருவாரு. ஃபர்ஸ்ட் போய் தம்பியை பார்த்து இங்கே பாரு
உன் அண்ணனுக்கு உன் மேலே அக்கறை கிடையாது, நாளைக்கு ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா உன்னை போட்டு போயிட்டே இருப்பான், நீ ஏதோ ரோமுக்கு ஒரே ஒரு அரசனாக இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து எனக்கு வந்துடுது. ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அண்ணன்கிட்ட போய் கச்சிட்டு குத்தலாம் பார்ப்பான். இதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் இருக்கு. டே பைத்தியக்காரா, என்ன கூட கொல்ல பார்க்குற, நீ விடுவிடும் கத்துறப்ப அவரமா தெரில கத்தி எடுத்து அவன் அண்ணனை குத்தலாம் போவான். கரெக்டாக அப்போதைக்கு மேக்னஸ் பின்னர்ந்து வந்து கத்தி அவர் சாப்பிட்டு பிடிப்பாரு. 2 பேர் சேர்ந்து அந்த 2 அரசர்களை கெட்டாக கொண்டுருவாங்க. இப்போதைக்கு ரோமோட அரசன் கரகலா தான். பார்த்து அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய மீட்டிங்கே இருக்கும். கெட்டாவோட தலையை துண்டை விட்டுட்டு வந்து பார்த்தீங்களா, இது கட்டிங்க அரசன் கிடையாது, நான் தான் ரோமுடைய ஒரே அரசன், எனக்கு அமைச்சரா 2 பேர் இருக்க போகிறாங்க. ஒன்று என்கிட்ட இருந்து குரங்கு, 2வது மேக்கர்னேஸ். நீங்கள் எல்லாருமே இதுக்கிட்ட ஒரு அமைச்சராக பார்க்கணும்னு சொல்கிறப்ப இது பார்க்குறாங்க செனட்டரில் என்ன தெரில, பைத்தியக்கார பையன் 4 மாட்டிக்கிட்டு என்ன பண்ண போகுதுன்னு நினச்சி வேறு வளமாக கைசிட்டு இருப்பாங்க. பார்த்து இப்போதைக்கு அரசராக கரகலா இருக்கான். அவருக்கு அடுத்த பதவியில் மேக்னஸ் இருக்காரு. இதோட மிகப்பெரிய பிளானு. இதே நேரத்தில் இந்த பக்கம் லுசிலா காமிப்பாங்க. லுசிலா ஸ்டேட் அங்கேருந்து ஜெயிலில் போய் ஹீரோ பார்ப்பாங்க. லூசியஸுக்குமே இப்போதைக்கு அவங்க அம்மா மேலே கோவம் போயிடுச்சு. தேவையில்லாம் நம்ம சண்டை போகிறதுக்கு எல்லாத்துக்கான ரோம் சாப்பிட்றது தானே, அவங்களை கொள்ளுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் விட்டுருப்பாங்க. பார்த்தா அப்போதைக்கு லுசிலா ஒரு மோதிரம் தருவா. இதை இவங்க அப்பாவான மார்க்கஸ் அள்ளி சொல்லுது. இவங்க அப்பா அந்த மோதிரத்தை மேக்ஸிமஸ் தந்தார். மேக்ஸிமஸோட மோதிரம் இப்போதைக்கு இவகிட்ட இருக்குது. இந்த மோதிரம் இவ்வளோ நாள் அக்கேசியஸ் கிட்ட இருந்துச்சு. இப்போதைக்கு அந்த மோதிரத்தை நீ வச்சுக்கோ. அக்கேசியஸுக்கு ஆதரவாக 5000 வீரர்கள் இருக்காங்க, எல்லோரும் விசுவாசமானவங்க. இப்போதைக்கு அவங்க ஹாஸ்டலில் இருக்காங்க. அவர் பேர் போட்டு சொன்னால் போதும், அவருக்கு ஆதரவாக உங்களோட இருப்பாங்க. ரோமுக்கு எதிராக போர் புரியறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். நீ இந்த மோதிரத்தை வச்சுக்கணும் கொடுக்குறப்ப யூனிசன் வச்சுக்குவான். சொல்லப்போனால் இப்போதைக்கு நம்ம ஹீரோவும் கைதி தான், அவங்க அம்மாவும் கைதி தான். அந்த ஜெயிலில் பார்த்துக்கிற பொறுப்பு ரவிட்டு வந்திருக்கோம். அவர் லுசிலாவும் கூட இருந்திருப்பாரு. இப்போ லுசிலாவங்க வந்து நினைப்பு வச்சுட்டு நம்ம ரவிட்டு பேசுவான். ரவி, இந்தாங்க இந்த மோதிரத்தை பிடிங்க, நீங்கள் ஹாஸ்டல் வீரர்கள்ட்ட போய் இந்த மோதிரத்தை கொடுங்க, நான் கொடுத்தேன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப ரவிக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. என்னது நீ கொடுத்தேன்னு சொல்லுமா, நீங்கள் யாருன்னு கேட்டால் மேக்ஸிமஸோட பையன் சொல்லுவான். இதை பார்த்து ரவிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உடனே நான் இங்கேருந்து போகிறேன், இந்தாங்க ஜெயிலோட சாவி, நீங்களே தயாராக இருங்க, நாளைக்கு ஒரு போர் ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஜெயிலோட சாவி கூப்பிட்டு போயிடுவான். பார்த்து இப்போதைக்கு ரவி குதிரை எடுத்துகிட்டு ரோம் வெளியே போயிடுவார். ஹாஸ்டலுக்கு போய் ஹாஸ்டலுக்கு வீரர்களை பார்ப்பாரு. அந்த மோதிரத்தை காமிச்சு இது அக்கேசியஸோட மோதிரம், மேக்ஸிமஸோட பையன் உங்களுக்காக கொடுத்தது, அவங்களோட ஹெல்ப் கேட்டுக்கான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனது மேக்ஸிமஸுக்கு பையன் இருக்கானா, நாங்கள் அவனுக்கு ஆதரவாகன்னு சொல்லிட்டு மொத்தப்படி அங்கே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 5000 வீரர்கள் ரோம் எடுத்து போயிட்டுருப்பாங்க. இதே நேரத்தில் இந்த பக்கம் திரும்ப ஒரு போட்டி ஆரம்பிக்கிறதா இருக்குது. நேற்று துரோகிங்கிற பேரில் அகேசியஸை கொண்டு இருப்பாங்களே, இப்போ அதே மாதிரி துரோகிங்கிற பேரில் லுசிலா கொண்டு இருக்காங்க. பார்த்து லுசிலா ஒரு கட்டி போட்டு அம்போச்சு கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பாக கிளாடிட்டஸ் இருந்தாகணும். பார்த்து இப்போதைக்கு நம்ம ஹீரோ ஜெயிலில் இருப்பான். அவனை பார்க்கறதுக்கு மேக்னஸ் கிட்ட வேலை செய்ய ஒரு மொட்டை அவங்க வருவான். நம்ம ஹீரோட்ட ஒரு மரக்கத்தி கொடுத்து, இந்தப்பா இந்த கத்தி வச்சுக்கிறியா, இது மரக்கத்தியாச்சே, மரக்கத்தி வச்சு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கலைச்சி பேசிட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோட ஜெயில் சேவை இருக்குல்ல, இது அவனுக்கு தெரியாது. உடனே ஜெயிலில் திறந்து அவனை போட்டு புலவனை குழப்பான். மரக்கத்தி எடுத்து கழுத்தில் சொருகி, இங்கே பாரு, கத்தி மரத்தில் செஞ்சதா இரும்பு செஞ்சதா முக்கியம் கிடையாது, அந்த கத்தி யார்ட்டுக்கு தான் முக்கியம், சாப்பிடன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொண்டுருவான். பார்த்தா ஜெயிலில் இருக்கிற எல்லா கைதிலுமே விடுவிச்சு ரோமுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ண ஆரம்பிப்பான். அடிமையெல்லாம் சேர்ந்து ரோம் வீரர்களை கொள்ள ஆரம்பிப்பாங்க. உடனே அங்கேருந்து ஒரு அறைக்கு போவான். அது பார்த்தா மேக்ஸிமஸோட ரூமு. மேக்ஸிமம் யூஸ் பண்ண கத்தி அந்த ஷீல்டாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா ரோம் ஃபுல்லாக புரட்சி ஆரம்பிச்சிருச்சு. மக்களுக்கு ஆல்ரெடியே அரசாங்கங்களோட கோவம் வந்துச்சு. இப்போ அடிமைகள் விடுவிச்சு வீரர்களை கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தா அந்த இடமே கலவரமாகி லுசிலாவை காப்பாற்றலாம் நம்ம ஹீரோ போயிட்டுருப்பான். இதை பார்த்து மேக்னஸ் செம்மையாக கடுப்பாயிருச்சு. சரி, இதுக்கு இந்த காரங்களை செட் ஆக மாட்டான், இவனும் பிடித்தலன்னு சொல்லிட்டு அவர் கையில் பார்த்து ரூசியாட்டம் இருக்கும். அதை எடுத்து அவன் காதில் சொருகுவார். கரெக்டாக மூளைக்குள் போய் அவ்வளோதான், அந்த காரங்களை இறந்து போயிட்டான். இப்போதைக்கு ரோமோட அரசர் மேக்னஸ் தான். உடனே பக்கத்தில் இருக்கிற வீரர்கிட்ட இருந்து அம்பை பிடுங்கி வெளில வீசிடுவார். அது கரெக்டாக லுசிலா நெஞ்சில் சொருகி அவ்வளோதான், லுசிலா அங்கேயே இறந்து போயிடுவாங்க. இதை பார்த்து லூசியஸுக்கு செம்மையாக கடுப்பாயிரும். அவங்க அம்மா அவனை பார்த்து, என்னை மறந்துடு லூசியஸ், நமக்கு நம்ம நாடு தான் முக்கியம், போ அவனை விடாத, ரோம் சாம்ராஜ்யம் இதுக்கிட்ட உடனே நம்பியிருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குறவனுக்கு என்ன தெரில. பார்த்து இப்போதைக்கு மேக்னியஸ் ரோமோட அரசனாக இருக்கால, ஆனால் இதுக்கு மேலே அவன் இங்கே இருந்தால் கண்டிப்பாக இவனு வேலை கொண்டு வாங்க, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு குதிரை எடுத்துகிட்டு வேகமாக போகிறதா இருப்பான். இதை பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோ அவனும் ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பான். பார்த்தா மேக்னஸ் பின்னாடி ரோமோட படையில் போயிட்டுருக்கு. ரோமில் கிட்டத்தட்ட 6000 வீரர்கள் இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த பக்கம் ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு இருக்காங்க, அவங்க 5000 பேர். பார்த்தா மொத்த படையும் ரோமோட நுழைவாசல் இருக்குல்ல அந்த இடத்துக்கு வந்துடும். இப்போதைக்கு மேக்னஸ்க்கு எங்கே போனே தெரில. அவள் அரசனானது இவ்வளோ விஷயங்கள் பண்ணான். ஆனால் இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சுல, ஹீரோ கிட்ட சண்டை போட்டு அவனை தோக்கடிக்கணும். அப்போ தான் நம்ம ரோமோட அரசனா முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சண்டை போடுறதா இருப்பான். ஹீரோவை பார்த்து, இங்கே பாரு, நீ என்னை விட மேக்ஸிமஸோட பையனாக இருக்கலாம், ஒரு குடும்பத்தோட அரச வாரிசுங்கனால நீ அரசனாக தகுதி கிடையாது, சண்டையிட்டு முடிவெடுக்கணும், சொல்லப்போனால் நான் தான் ரோமோட பாதுகாவலன், கடவுள் தான் அனுப்பியிருக்கான்னு சொல்கிறப்ப, ஓ கடவுள் தான் அனுப்பியிருக்காரா, ஆனால் அதே கடவுள் தான் உன்னை கொள்ளுக்கு எல்லாம் அனுப்பியிருக்காரு.
சொல்லியிருக்காரு, வாட சண்டை போடலான்னு சொல்லிட்டு 2 சண்டை ஆரம்பிக்குது. பார்த்தா அந்த மொத்த படையும் சேர்ந்து அவங்க 2 சண்டை போட பார்த்துருப்பாங்க. 2 பேத்துக்கு வேற சண்டை போயிட்டு இருக்கோம். ஆனால் பக்கத்தில் பார்த்தா ஒரு பாறை இருக்கும். நம்ம மாரி கத்தி வீசுறப்ப அந்த பாறையில் கத்தி போட்டு கத்தி உடஞ்சி போயிடும். வேற வழியெல்லாம் நம்ம ஹீரோ ஆற்றிட்டு போவான். 2 பேரும் மாற்றி சண்டை போட்டு கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ தோக்கலால் போயிடுவான். மேக்ஸிமஸ் சும்மா இல்லாமல் கத்தி எடுத்து குத்திட்டே இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோட்ட இருக்கிறது மேக்ஸிமஸோட ஷீல்டு. அந்த ஷீல்டை தாண்டி கத்தி போகாது. நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட பிளாங்கோட நிலைமை போயிடுவான். அப்போ தான் அவனுக்கு அவன் மனோட குரல் கேட்குது. அது போக கூட அவங்க அம்மாவோட குரல் கேட்குது. டே லூசியஸ் விட்றாத, இது ரோம் சாம்ராஜ்யத்துக்காக நிறைய பேர் உயிர் போயிருக்கு. உன் தாத்தாவான மார்க்கஸ் அலிஸோட ஆசை இதுதான், அவரையும் கொண்டாங்க. உன் அப்பாவான மேக்ஸிமஸையும் கொண்டாங்க. என் கணவரான அக்சஸையும் கொண்டாங்க. இதுக்கடுத்து எந்த உயிருமே இந்த ரோமுக்காக போகக்கூடாது. இது விடாதுன்னு சொன்ன அந்த குரல் கேட்டே இருக்குமா. ஒரு வழித்தே தான் நம்ம ஹீரோ அந்த ஆற்றுல எழுந்திருப்பான். கத்தி எடுத்து ஒரே வீசு. பார்த்தா மேக்ரிஸோட கை துண்டா போயிடும். அதுக்கப்புறம் வயிற்றுல குத்தி அவ்வளோதான். மேக்ரிஸோட சாப்பிட்டு அங்கேயே முடிஞ்சு போச்சு. இதை பார்த்தாங்க வீரர்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தென் நம்ம ஹீரோ குதிரையில் வந்து இங்கே பாருங்கள், ரோமோட கனவு இவ்வளோ மறைக்கப்பட்டிருந்துச்சு. மக்கள் மேலே அக்கறையே இல்லாமல் ஊரில் இருந்து அரசாதது இருந்துச்சு. இதுக்கடுத்து நம்ம ரோமை புதுப்பிப்போம். எல்லோரும் ஒன்று சேர்ந்து புதிய ரோம் உருவாக்குவோம். ஒன்றாக்கெல்லாம் ஏற்கிறப்ப எல்லோரும் கதான வைப்பாங்க. பார்த்தா அந்த பக்கம் ஆஸ்திரேலியாவை சேர்ந்து 5000 வீரர்கள் இருப்பாங்க. இந்த பக்கம் ரோமை சேர்ந்த 6000 வீரர்கள் இருப்பாங்க. மொத்தம் 11000 வீரர்கள் சேர்ந்து நம்ம ஹீரோ சப்போர்ட் பண்ணி வைப்பாங்க. ரோமோட அடுத்த இளவரசனா நம்ம ஹீரோ லூசியஸ் மாறிட்டு இருக்கான். லூசியஸ் வெர்னஸ் அர்லியஸ், அவன் வந்து ரோமோட அடுத்த அரசன். கிட்டத்தட்ட இதோட படம் முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ கடைசி லூசியஸ் அந்த கொலோசியம் போவான். இந்த இடத்துல தான் வாழ்க்கோட நிறைய ஞாபகங்கள் இருக்குது. இவங்க அப்பான மேக்ஸிமஸ் இங்கே தான் இறந்து போயிருப்பாரு. இவன் மாமாவான காமெடிஸும் இங்கே தான் இறந்து போயிருப்பாரு. இவங்க அம்மா லுஸ்லாவும் இப்போ இங்கே தான் இறந்து போயிருக்காங்க. அக்கைசிஸும் இங்கே தான் இறந்து போனார். ஸோ எல்லா ஞாபகமே இந்த கொலோசியமில் தான் இருக்குது. பார்த்தா அந்த கொலோசியஸில் ரத்தக்கரையாக இருக்கும். அந்த மண் எடுத்து அவங்க அப்பா ப்ரே பண்ணுவான். அப்போ அவனுக்கு அவங்க அப்பாவோட ஞாபகம் வந்துட்டுருக்கு. பார்த்தா ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு அக்கன் சீன் இருக்கும். மேக்ஸிமஸ் பொருட்கள் மேலே அவர் கை வச்சுட்டு போவார். இதோட கிளாடியேட்டர் 2ங்கிற இந்த படம் முடியுது. சீரியஸ்லி ஒரு அட்டகாசமான மூவி. ஃபஸ்ட்டு பார்ட்டி செகண்ட் பார்ட்டியும் வேற லிங்க் பண்ணியிருப்பாங்க. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு ட்ரையல் மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. லூசியஸ் அரசனாக மாறினதுக்கப்புறம் ரோம் எப்படி இருக்க போகுது, அடுத்து ரோமுக்கு வர போகிற அடுத்தடுத்த பிரச்சனை என்ன, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கிளாடியேட்டர் 3 இருக்க போகுது. இப்போ அது ஏழு ஸ்டேஜில் இருக்குது. இன்கேஸ் அதை வந்துச்சுன்னா நம்ம அதை பற்றி பேசுவோம். ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலி செக் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.